வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் ராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்துட்டு ஒரு பத்திரிகையில், அதாவது ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகைன்னு சொல்லலாம், விகடன். ஸோ இதிலேருந்து நம்ம கார்த்திக் ப்ரோக் மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்களுக்கு வந்துட்டு அவார்டு வாங்கியிருந்தாங்க, அவார்டு வந்து வழங்கியிருந்தாங்க. ஸோ அப்போது நம்ம அந்த கார்த்திக் வந்துட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷனில் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதாவது அங்கே அவங்கள இன்டர்வியூ பண்ணுற நம்ம ஜெய்ப்ரோ வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் கார்த்திக் ராஜ் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களெல்லாம் சொன்னாங்க. அதில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கார்த்திக் பார்த்திங்கன்னா நோ மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சொன்ன உடனே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே சிரிப்பாக வந்துருச்சு. கார்த்திக் ப்ரோக்குமே பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டாருன்னு சொல்லலாங்க. ஏன்னா ஒரு டைம் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து அது வந்து இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த ஒரு லைஃப்பில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதுக்கப்புறம் நான் வந்து என்னோட இந்த சினிமா இதில் வந்து ஆக்ட் பண்ணுறதுல மட்டும் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மட்டுமே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி கார்த்திக் ப்ரோ வந்துட்டு இதிலே வந்து என்னோடய கான்சன்ட்ரேஷன் இருக்கட்டும். ஸோ ஃபேமிலி லைஃப், அதுக்கப்புறம் மேரேஜ், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது அதனால தான் வந்து ஃபஸ்ட் மேரேஜை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து டிவோர்ஸில் வந்து நின்றுச்சு. டிவோர்ஸோடு முடிஞ்சு போயிருச்சு. அதனால் மேரேஜ் வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இப்போது எப்போவுமே வந்து நினச்சிட்ருக்காரு போல இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்த இப்போது கார்த்திக் ப்ரோ அவங்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நோ மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு நம்ம சீரியலில் கார்த்திகை தீபத்தில் என்ன ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியா, அதுக்கப்புறம் ரம்யா, ஐஸ்வர்யா, இவங்க 3 பேருமே சேர்ந்து தீபா கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 3 வில்லிகளுமே.